இப்படி வெடிச்சதை நூற்றுக்கணக்கான மைல் தள்ளி இருந்த மக்களும் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, வானம் சூரிய வெளிச்சத்தை போல் ரொம்ப பிரகாசமாக இருந்துச்சு. அதுவும் பைலட்ஸ்லாம் வந்து காக்பிட் லைட்டால் ரொம்பவே பிரைட்டாக ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அங்கே இருந்த மக்கள் சில வினாடிகளுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஒரு ஷாக் வேவ் ட்ராவல் ஆகிருக்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைல்ஸ்க்கு. அந்த ஷாக் வேவ் இன்விசிபிள் வால் மாதிரி. ஸோ மக்கள்லாம் கீழே விழுந்திருக்காங்க நிற்க முடியாமல். லைட்ஸ் ஃபேட் ஆனதுக்கப்புறம் டெசர்ட் ரொம்ப காமாக இருந்துச்சு. சயின்டிஸ்ட்ங்க ட்ரினிட்டி டெஸ்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்றதையும், நம்மளால் ஒரு பவரை, ஒரு சிட்டியே கொடுமைக்குன்னு அளிக்கக்கூடிய ஒரு பவரை கிரியேட் பண்ண முடியும், பில்ட் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணாங்க. அண்ட் தென் சில நாள்லேயே ஹிரோஷிமா நாகாசாகியில் இந்த அட்டாமிக் பாம்பை யூஸ் பண்ணி தாக்குனாங்க. இது குளோபல் பாலிடிக்ஸ் அண்ட் சயின்ஸோட டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. இது அட்டாமிக் ஏஜ் ஸ்டார்ட் ஆன டைம் அப்படின்றதும் சொல்கிறாங்க. இன்னைக்கு ட்ரினிட்டி டெஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் நடந்த இந்த இடம் ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்சுன்ற இடத்துக்கு கீழே, அதாவது யூஎஸ் ஆர்மியோட இடத்துக்கு கீழே இருக்குது. இந்த இடத்துல பீப்புள்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அலோவ் கிடையாது, பட் ஸ்பெஷல் ஓப்பனிங்ஸ் அன்றைக்கி அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கிற ட்ரினிடைட்ன்ற ஒரு விஷயம் அந்த வெடிப்பில் ஃபார்ம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதை எடுக்கிறது இல்லீகல்ன்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க.